திடீர்னு ரயில் தண்டவாளத்துல தலை வச்சு படுத்து ஒரு பெரிய செய்தியாச்சு. என்ன ஆச்சு சார்? தண்டவாளத்தில் தலை வச்சு படுத்தோன்னா கலைஞரோட ஆவியை உடம்புல போகும். அப்ப ரயில் வந்துச்சா? அது எப்படி வரும்? ரயில் வரலன்னு தெரிஞ்சுட்டு போய் படுத்துருக்கீங்க. வர்ற தண்டவாளத்தில் தான் ஐயா படுக்க மாட்டாரு. யார் சொன்னீங்க? இந்த விஜய் தம்பியோட ரசிகர்கள் உண்மையிலேயே ரொம்ப அதிகமா இருக்காங்க. மேல அவ்வளவு பாசமா இருக்காங்க. நினைச்சே பார்க்கல. ஒரு பெரிய திருப்பு முனை இருக்கு. 1000 வண்டியில ஆடு மாடுகளை அடைச்சிட்டு போற மாதிரி பெண்களை கூட்டு வந்து இறக்கி விடும். இதுதான் அவங்க கொடுக்குற வேலை வாய்ப்பு. அதுக்கப்புறம் உனக்கும் பேப்பேன் உங்க ஒப்பனுக்கும் பேப்பேன். தேர்தல் பயணத்துல எஸ்எஸ் நியூஸோடு இன்று இணைந்திருக்கக்கூடிய விருந்தினர் திரைப்பட நடிகர், அதை தாண்டி சமூக ஆர்வலர், அதை தாண்டி அரசியல் ரீதியாக பல தேர்தல்களை கண்டிருக்கக்கூடியவர் நடிகர் மன்சூர் அலிகான் நம்மோடு இணைந்திருக்கிறார். லால்குடி தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக அவர் களம் காண்கிறார். இந்திய ஜனநாயக புலிகள் அப்படின்ற கட்சியின் அடிப்படையில் அவர் வந்து களம் காண்கிறார். சார் வணக்கம். லால்குடி தொகுதி ஏன் தேர்வு பண்ணீங்க? வேலூர்லாம் நின்னீங்க, ஏன் திடீர்னு லால்குடி? 2009 திருச்சியில் நின்னேன். பள்ளப்பட்டி அரவு கட்சியை சொந்த ஊர் திருச்சி டிஸ்ட்ரிக்டில் வரும். சீட்டு கேட்டையும் கொடுக்கல. சரி, இது பச்சை பச்சைன்னு பூமி, சின்ன இடமா இருந்தது, 15 கிலோமீட்டர் சதுர கிலோமீட்டர். அதனால வந்தேன். எந்தெந்த கட்சியில சீட்டு கேட்டீங்க? திமுக கேட்டேன், ஏடிஎம்கேலையும் கேட்டேன். அதுக்கப்புறம் யார்கிட்ட கேட்டேன்? திமுக வெற்றி பெறும் அப்படின்னு ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தீங்க. திடீர்னு இன்னைக்கு சுயேட்சையா வரப்போ மக்கள் எப்படி உங்களை ஏத்துக்குவாங்க? அதெல்லாம் ஏற்றுக்குவாங்க. நேற்று ஒன்று பேசிட்டு இன்னைக்கு ஒன்று பேசுறாங்க. அதனால அதெல்லாம் பிரச்சனை இல்லை. திமுகவை விமர்சித்து வைக்கும் அதில் இருக்க. இங்கே வந்து பார்க்கையில் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்ணாமல் இருக்கு. இது என்ன கையில் என்ன சார்? இது சின்ன லாரி. ஓ, லாரி சின்னம். ஆமாம். திடீர்னு ரயில் தண்டவாளத்தில் தலை வச்சு படுத்து ஒரு பெரிய செய்தியாச்சு. என்ன ஆச்சு சார்? ஆமாம், அது எனக்கு திடீர்னு ஆசையாக இருந்துச்சு. ஆகா, கள்ளக்குடியில் போய் படுக்கலாமே. தண்டவாளத்தில் தலை வச்சு படுத்தோன்னே கலைஞரோட ஆவியை உடம்புல போந்துச்சு. அதான் அந்த கள்ளக்குடி போராட்டம் அதெல்லாம் ஞாபகம் வந்துருச்சா? அப்ப ரயில் வந்துச்சா? அது எப்படி வரும்? ரயில் வரலன்னு தெரிஞ்சுட்டு போய் படுத்துருக்கீங்க. வர்ற தண்டவாளத்தில் தான் ஐயா படுக்க மாட்டாரு. யார் சொன்னீங்க? ஆனா ஒண்ணு தெரிஞ்சது, இந்த பக்கம் காது வச்சுக்கையில எத்தனை கிலோமீட்டர் தள்ளி வருதுன்னு தெரியுது. இந்த பக்கம் பார்த்தா எத்தனை கிலோமீட்டர் தள்ளி இருக்குன்னு தெரியுது. ஆனா எனக்கு தெரிஞ்சு அப்போ 2-3 மணி நேரம் எந்த ட்ரெயினும் இல்லை. அதனால படுத்துருக்கீங்க. உங்களுடைய பிரச்சாரம் ரொம்ப கவனம் இருக்குது. திடீர்னு போறீங்க, ஒரு மார்க்கெட்டுக்குள்ள போறீங்க, அங்க இருக்க இலதலையில எடுக்கிறீங்க, சாப்பிட்றீங்க, உங்களை ரசிக்கிறாங்க, உங்க கூட போட்டோ எடுக்கிறாங்க. போட்டோ எடுக்கிறவங்க கூட ஓட்டு போடுறது இல்லை அப்படின்றது வருத்தமா இல்லையா? அதை பத்தி நான் நினைக்கவே இல்லை. மக்களை சந்தோஷமா வச்சுக்கிறது தான் என் வேலை. இல்ல, அதான் சினிமாவில் சந்தோஷப்படுத்துறீங்க. சினிமாவில் சந்தோஷப்படுத்துறேன், காசு கொடுத்தா பார்க்குறாங்க, அது வேற, இது வேற. இப்போ எங்கே போனாலும் இந்த விஜய் தம்பியோட ரசிகர்கள் உண்மையிலேயே ரொம்ப அதிகமாக இருக்காங்க. மேலே அவ்வளவு பாசமாக இருக்காங்க. நான் நினைச்சே பார்க்கல. அண்ணே, அண்ணன் கூட இருக்குன்னு நீங்கள் சொல்கிறாங்களா? ஆமாம், அது பல பேர் கிஃப்ட் கொடுத்தாங்க எனக்கு. கீச்சைன்னு விஜய் படம் போட்டுது, இதை கொண்டு அண்ணன்ட்ட கொடுங்க. எவ்வளோ அப்பாவிகளாக இருக்காங்க பாருங்க. ஆனால் அவர் மேலே அஃபெக்ஷனாக இருக்காங்க. அது ஒரு பெரிய ஒரு திருப்பு முனை இருக்கு, அவ்வளோதான். அப்போ விஜய் இந்த தேர்தலில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார்னு நினைக்கிறீங்க? அப்படின்னு நினைக்கிறேன். ஏண்டா எங்கே போனாலும் அவங்க என் மேலே அன்பு செலுத்துறாங்க. உங்களை நடிகராக பார்த்துட்டு வரப்போ விஜய் கட்சியில் வரான்னு நினைச்சுக்கிறாங்களா? நினைக்கிறாங்க, கேட்டுக்கிறாங்க. இல்லைன்னாலும் நீங்கள் அண்ணன் கூட இருக்கணும். அதாவது என்னை வெறுக்கவே இல்லை. அதுதான் பெரிய விஷயம். அதிகமாக பாசமாக, அதிகமாக அன்பாக இருக்காங்க பசங்க, சின்ன பசங்க, 18 வயசு 20 வயசு. பேசாம தாவே காலே சேர்ந்துருக்கலாமோன்னு யோசிக்கிறீங்களோ? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் அதை பற்றிலாம் யோசிக்க மாட்டேன். இது இவ்வளோ பெரிய சக்திக்கு எதிரில் நிற்கிறேன். நான் துச்சமாக தான் மதிச்சு நிற்கிறேன். அதெல்லாம் என்னோட முடிவு. வந்தா பரவாயில்ல, வரலைனாலும் பரவாயில்ல, வராட்டி பரவாயில்ல, என் கை காசை போட்டு தான் நிற்கிறீங்க. கை காசை போட்டு செலவு பண்ணுறீங்க. தேர்தல்களில் தோல்வி தான் சந்திச்சுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கல, திரும்ப ஏன் நிற்கிறீங்க? மக்கள் என் மேலே ஒரு நாள் ஆதரவு தருவாங்கன்னு நம்பிக்கை. நான் வந்து எந்த நடிகன் போராட்டம் பண்ணியிருக்கான், ஜெயிலுக்கு போயிருக்கான். 8 வழிச்சாலைக்கு எதிராக, விவசாயிகளுக்கு ஆதரவாக போராட்டம் பண்ணேன். எடப்பாடியார் 1 மாதம் செல்லார் ஜெயிலில் போட்டார்.
மோதிக்கு எதிராக கொடி காட்டி, கருப்பு கொடி காட்டி ம் பாரதி ராஜா சீமான விடுக்க சொன்னேன். ம் என்னை தூக்கி உள்ள போட்டாங்க. ம் நெஜ கைதியா ம் புழல் ஜெயிலுக்கு போனேன். ம் அடுத்த நாள் நான் கைதிங்கிற படத்தில் கதாநாயகனாக நடிக்க வேண்டியது. ஓ ஆ ஆ அதனால ம் அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை. ம் பார்ப்போம். அதாவது எதிர்க்கப்படுகிற சக்திகள் ம் அவ்வளவு பெருசு, ம் பெரிய பணம் முதல்ல அப்படிங்கிறதுனால இது ஜனநாயக நாடு, எதுக்காம இருக்க முடியுமா? இப்போ அவங்க இப்ப சீட்டு கூட நீங்க வந்து பிரச்சாரத்துக்கு போறப்போ அதிமுக வேட்பாளரை பார்த்துட்டு ரெட்டலையோட சிறப்புகள்னு பேசுறீங்க. அதான் அங்கே தான் இருக்கு. ம் எம்ஜிஆர் பஞ்சு அடித்தேன். ம் ஏன்னா அதிமுகவில் இருந்தேன். நீங்க பேசுனது இப்ப செய்தி ஆயிடுச்சு தெரியும்ல. ஆட்டோ அதை பத்தி அதிமுக எனக்கு ஓட்டு கேட்டார் மன்சூர் அலிகான்ட்டாங்க. சொல்லட்டும். ம் அங்கேயே தான் கேட்டேன். அப்பா நீ லாரிக்கு ஓட்டு போட்டு ம் நான் இதில் நிற்கிறேன். ம் அவர் பாடு அவரு, என் பாடு எனக்கு, ம் அவ்வளவுதான். ஒரே நேரத்துல பாருங்க, ரெட்டலுக்கும் கேக்குறீங்க லாரிக்கும் கேக்குறீங்களே. மக்களுக்கு தெரியும். ம் அதாவது மாற்றாந்தோட்டத்து மல்லிகைக்கு மனம் இருக்காது என்று சொல்பவன் ம் அங்கே சொன்னேன். ம் வந்திருக்காங்க, பிரகாசமாக இருக்கீங்க, தொகுதி பண்ணுங்க. நான் தனியாக போராடுறேன். நான் ஒரு திருவோடை எடுத்துகிட்டு வரல, லாரி எடுத்துகிட்டு வந்துருக்கேன். ம் மக்கள் யோசிச்சு பார்ப்பாங்க. அதாவது ரெண்டு எதிரில் வரவங்கள ரெண்டு அமைச்சர்கள் இருக்காங்க திருச்சிக்கு. அப்போ திமுக வந்து எங்களுடைய கோட்டைனது, அதிமுக இது எங்களுடைய கோட்டைனது. கோட்டையும் கிடையாது. ஆ அந்த கோட்டையில் ஓட்டையை போட்டு தான் நான் வந்திருக்கேன். ஓ அதனால எவனும் எனக்கு அதெல்லாம் கிடையாது. ஆஹா மக்கள் எனக்கு வாக்கு போடுவாங்கன்னு நம்பிக்கை. ம் இந்த சமுதாயம் அந்த சமுதாயம்னு பார்க்க மாட்டாங்க. இல்ல அதுல எல்லா இன்னொரு மக்கள் சொல்றாங்க, அதிகமாக இருக்கு. மன்சூர் அலிகான் சிறுபான்மையினர் வாக்களை பிரிக்கிறதுக்கு தான் தனியா நிக்கிறாங்க ஆமாம் ஆமாம் அப்படின்றாங்களே. அப்படி சொல்லியிருந்தா ம் இப்போ யார் திமுகவை கிளிகளின்னு கிழிக்கிறேன், அதிமுகவையும் கிழிக்கிறேன். ஓ எதிரில் பார்த்தே பாராட்டணும் போல தோணுச்சு, பாராட்டினேன். சரிங்க. ஆ இப்போ திமுக 5 தடவை 6 தடவை வந்துச்சுல்ல. ம் ஒரு குடோனுக்கு நெல்லுக்கு குடோனே கட்டலை. ம் அப்புறம் நீ என்ன வெங்காயத்தை ஆட்சி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு வந்த. ம் ஒரே நாள் இந்த போதை கலாச்சாரத்தை தடுக்க முடியும், ம் தடுக்க முடியும். ம் ஒரே நாள் தடுக்க முடியும். நாடு ஃபுல்லாக போதை டாஸ்மாக் எல்லாம் முடியறது ஒரே நாள் அந்த மாதிரி சொல்றாங்க. அடை தூக்கி போட்டு அடை. ஆ அதனால என்ன? அப்ப இந்த கஞ்சா இந்த மாதிரியான பொருட்கள்லாம் இருக்கு, அதை எப்படி தடுக்க முடியும்? அதை எல்லாத்தையும் தான் சொல்கிறேன். ம் எப்படி தடுக்க முடியும்னா ஒரே நாள் வாங்குறவன் கொடுக்குறவன் எல்லாம் தூக்கி 1 வருஷம் உள்ளே போடு, ம் 2 வருஷம் உள்ளே போடு. ம் பறக்கும் பட பணத்தை பிடிக்குதுல்ல, ம் ஒரே நாளில் பிடிக்கிறான்ல. ம் நீ எதுக்கு போலீஸ் வச்சுருக்க? போலீஸே விற்கிறான். ம் ஏன் முடியாது? ரொம்ப கேவலமாயிடுச்சு. நீட்டை தூக்குறேன், நீங்கள் தூக்கலை. ம் என்ன சாதிச்சிங்க? 5.5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கு. ம் 5.5 லட்சம் கோடியை மக்களுக்கு பிரித்து கொடுத்துருந்தாவே எல்லாமே கோடி சொன்னாயிருக்கும். வாழைக்கு நெல் வாரியும் இல்லை, நெல்லுக்கு இல்லை. இதுல நிறைய பட்டியல் கொடுத்துருக்கீங்க, முக்கியமா என்னெல்லாம் பண்ண போறீங்க பாருங்க, பெரிய பட்டியலா இருக்கு. நான் பண்ண போகிறது இல்லை, ஆ தனி ஆள் நிற்கிறேன். ம் பண்ண போகிறது இல்லை, ம் நெத்தேடி கொலை குத்து. இல்ல பண்ண போறது இல்லைன்னா அப்ப இது என்ன சார் இது கட்டணம்? நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்க மாட்டேங்கிறீங்க. என் பேச்சு அப்படிதான். ம் பண்ண போகிறது இல்லைன்னா பண்ணுவேன். வெட்டு 1 துண்டு 2 தான். அப்படி புரிஞ்சுக்கணும். அடிச்சா குடுமி, அடிச்சா மொட்டை. ம் அன்னை சட்டையை கிழிச்சுக்கிட்டு வெளியே வந்தாரா ம் ஸ்டாலின் அவர்கள்? சட்டமன்றத்துல ம் அதே மாதிரி நான் மற்றவன் சட்டை ஒன்று இருக்காது. எங்க சட்டமன்றத்துக்கு போனா ஆஹா பார்ப்போம். நான் விட மாட்டேங்கிறேன். முதல்ல இதை பண்ணும்பேன். அவங்கெல்லாம் யாரும் கேட்க முடியாது. இல்ல திடீர்னு நான் கேட்பேன். மன்சூர் அலிகான் புள்ளி விவரம் பேசுறீங்க, மன்சூர் அலிகான் சமூகம் சார்ந்து அரசியல் சார்ந்தெல்லாம் பேசுறீங்க. ஆ ஆனா அரசியல் கட்சிகள் வந்து மன்சூர் அலிகான ஒரு காமெடியனா பாக்குது. அரசியல் கட்சிகள் எந்த நாய் எதை பார்த்தா எனக்கு என்ன? அவன் சந்தோஷமாக இருந்தால் இருக்கட்டும். 500 லட்சம் கோடி அப்போ 500 லட்சம் கோடி அமெரிக்கா ப்ராடக்ட் இந்தியாவுக்குள்ளே வரப்போகுது. வருது. ம் கும்பிடு போட்டு நாட்டை நாடாக வச்சுருக்கானா? ம் நாம் இந்தியன்னு சொல்லிக்க வேண்டியதான். ம் இந்தியா நம்மள்ட்ட இல்லை, ம் தமிழ்நாடும் நம்மள்ட்ட இருக்கு. ம் மக்கள் 234 தொகுதியில் ம் யார் வருவாங்கங்கிறது எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. யார் வருவாங்க? இந்த தொகுதி அது எதுக்கு சொல்கிறேன், வரும். ரகசியமா சொல்லுங்க. அது ரகசியமாக சொல்லலாம். கேமரா வச்சுட்டு ரகசியமாக கேட்குறேன். நீ எனக்கே தண்ணி காட்டுற. மக்கள் என்ன தேர்ந்தெடுக்கணும்னு ஆசைப்பட்டு வந்திருக்கேன். ம் அவங்க போடுவாங்க. நான் வந்து தில்லா நிற்கிறவன், ம் எந்த நாய்க்கும் பயப்படுறவன் இல்லை. ம் இந்த தண்டவாளத்தை தலை வச்சு படுத்தேன். ம் கேஸ் வாங்கினான்னு சொன்னாங்க. இந்த கேஸ் தான் வாங்கி, ஆமா கேஸ் வாங்கிருக்கீங்க. இப்போ இந்த கேஸ் தான் வாங்கியிருக்கு. இப்போ உங்க ஒரு 20-30 பேரை கூட்டிட்டு தான் ஓட்டு சேகரிக்க போறாங்க. நீங்க வந்து 4 பேர் இருக்காங்க அவ்வளவுதான்.
4 பேரோட போறீங்க, அப்ப எப்படி உங்களுக்கு ரிசீவ் பண்றாங்க? 1000 வண்டியில ம் ஆடு மாடுகளை அடைச்சிட்டு போற மாதிரி ம் இந்த பொண்ணுகளை பாவம் பொம்பளைங்களை பெண்களை அடைச்சிக்கிட்டு கூட்டு வந்து இறக்கி விடுறாங்க. ம் 1000 கொடுப்பான், கீழே உள்ள வாங்கிட்டு 500 கொடுப்பான், ம் அவன் 100 ரூபா கமிஷன் எடுத்துட்டு 300 ரூபா கொடுப்பான். ம் இதுதான் நடக்குது. ம் இது எத்தனை நாளைக்கு நடக்கும்? ஒரு 10 நாள். இதுதான் அவங்க கொடுக்குற வேலை வாய்ப்பு. ம் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் மாதிரி ம். இந்த 20 நாள் வேலை வாய்ப்பு திட்டம். ம் அதுக்கப்புறம் உனக்கும் பெப்பேன் உங்கள் அப்பனுக்கும் பெப்பேன். நான் அப்படி இல்லை, போதும்னு நினைக்கிறேன். மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க இறுதியா? மக்களுக்கு லாரி சின்னத்திலே போட்டு போடுவாங்க, என்ன அவங்க வேலைக்காரனா தேர்ந்தெடுப்பாங்க. என்னம்மா? நன்றி சார், நிறைய கேள்வி கொடுத்து நன்றி.